ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சூரி ஒரு ட்விட் போட்டிருக்காரு, அது என்ன ட்விட்டு, அதோட விவரம் என்ன? நிஜமா சார், சூரிய அவர்கள் வந்து தெளிவாகவும் சிந்தனையுள்ளவும் அதாவது ஆழ்ந்த மனதத்துடனும் ஆழ்ந்த விதமாக யோசிச்சு ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. அது என்னன்னு வந்து நம்ம பேசக்கூடாது, நான் படிச்சே காட்டுறேன், எல்லாரும் வந்து ஆடியன்ஸே கேட்கட்டும். நடிகர் சூரி அவர் வந்து ஒரு டைம் வீரம் அந்த வேதாளம் நினைக்கிறேன், அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் மீட் பண்ணியிருக்காரு. அவங்க ஃபேன்னு சொல்லி ஒரு குடும்பத்தையே கூட்டு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து சூரிய அவர்கள் வந்து ரஜித் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை பார்த்த நொடியிலேயே புரிந்தது, அதாவது அஜித் அவர்களை பார்த்த நொடியிலேயே புரிந்தது, உண்மையான வெற்றி உருவாக்கப்படுவதல்ல, அது தினமும் உழைப்பாலும் மன வலிமையாலும் சம்பாதிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவருடன் நடந்த அந்த உரையாடல் அமைதியாக இருந்தாலும் ஆழமான அர்த்தம் கொண்டது அப்படின்ற மாதிரி வந்து சூரிய அவர்கள் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு. உண்மையான வெற்றி என்பது வந்து உருவாக்கப்படுவதல்லங்க. இப்போது நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் போனீங்கன்னா அங்கே நீ தான் ஜெயிச்சுன்னு உருவாக்க முடியாது. நீ களத்தில் இறங்கி ரன்னிங் ரேஸ் ஓடி ஜெயிச்சவங்க தான் கப்பை கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது, ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் கொடுக்குற ஒரு கோல்டு மெடல் ஒன்றால் வாங்க முடியும். அவர் படித்து ஒருத்தன் கோல்டு மெடல் வாங்குறான்னா அவன் படித்து அந்த மார்க் எடுத்து எல்லாரையும் பீட் பண்ணி மேலே வந்து நின்னான் அப்படின்றதுக்காக தான் அந்த கோல்டு மெடல் விஷயத்தையே வாங்கவே முடியும். ஆனால் இங்கே வந்து சில சினிமா விஷயங்களோ அரசியல் விஷயங்களோ உருவாக்கப்படுகின்றன. உண்மையான வெற்றி எனக்கு தான், உண்மையான வெற்றி வந்து நான் தான் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய இடத்துல இருக்கேன், நான் தான், என்னைக்கு அடுத்து தான் எல்லா நடிகர்களும் வந்து இது வந்து உருவாக்கப்படுகிறது. அதை தான் ஒரு தெளிவாக வந்து சூரிய அவர்கள் சொல்கிறார். இது சொல்லப்போனால், இது உண்மையாக சொல்லப்போனால் விஜயோடைய கருத்துக்கு வந்து எதிர்கருத்தாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வெற்றி என்பது உருவாக்கப்படுவதல்ல, வெற்றி என்பது வந்து நாம் உழைச்சி நம்ம இதை வந்து காட்டி மக்கள் புரிஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் வெற்றி. சரிங்களா? ஏன்னா வெற்றியை ஈஸியாக ஏமாற்றக்கூடாதுன்னு தான் எல்லா இடத்துலையுமே ரெஃப்ரி அம்பையர் எல்லாமே இருக்குது. காரணம் என்ன? அதுதான் விஷயம். வெற்றியை வந்து உருவாக்கப்படக்கூடாது. வெற்றி என்பது நீ வின் பண்ணி போராடி ஜெயிக்கணும், அதுக்கு பேர் தான் வெற்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்கிறார். அவரை சந்தித்தது வந்து அவ்வளோ வந்து எளிமையான அமைதியாக இருந்தால் கூட அதில் எவ்வளோ ஆழ்ந்த அர்த்தம் இருக்குன்றது இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அஜித் அவர்கள் பேசியிருக்காருன்ற கொஞ்சம் எடுத்துங்க. ஏன்னா சமீபத்தில் கூட அஜித் அவர்களே ஒரு பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் தரும் இந்த பேட்டி வந்து உங்களுக்கு இப்போது வந்து பெரிய இதுவாக இருக்கலாம், ஆனால் 10 ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஆழமாக பேசியிருந்தேன், நீங்கள் அன்றைக்கி உணர்வீங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்றாரு. ஸோ அதே தான் இப்போ 2015 நடந்த ஒரு நிகழ்வை 2025 சூரியர்களே விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ அதே தான் 2025 அஜித் கொடுத்த பேட்டி 2035 உங்களுக்கே உரைக்கும் அப்படின்றது தான் வந்து அது வந்து அர்த்தமே எடுத்துக்க முடியும். நீங்கள் அப்படி தான் சார் நம்ம எடுத்துக்க தோணுது இதை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஆழமான அர்த்தம் கொண்டவர் அஜித்குமார் அப்படின்றத வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வந்து வெற்றி வந்து அவ்வளோ சாதாரணதல்ல அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும், சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிடுறது வந்து வெற்றி கிடையாது. நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறது வந்து வெற்றி கிடையாது. அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ மன வலிமை வேணும், எவ்வளோ கடினமான இலக்கு இருக்குன்றது தான் அவர் ஆழ்ந்து அனுப்பிச்சு சூரிய அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து முழுக்க உண்மையான ஒரு விஷயம். சார், சூரி இப்போ என்ன திடீர்னு இந்த பதிவு பண்ணணும், விஜய் அரசியல் வருகையை ஒட்டி இந்த கேள்வி அமைஞ்சிருக்கா? இல்லை, அப்படிதான் அரசியல் வருகையெல்லாம் ஒட்டிலாம் கிடையாது சார். சூரியனா வேறு வேலை வெட்டி கிடையாது. விஜயோட அரசியல் பற்றி பார்க்கறதா அவரோட வேலையா? அவர் படத்தில் பிஸியாக இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கூட ஒரு கருத்து போடும்போது கூட விஜய்க்கு எதிரான கருத்து அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சித்தரிச்சுட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போ யார் வேணாலும் கருத்தை முன் வைக்கலாம், யார் வேணாலும் கருத்துக்களை பேசலாம், யார் வேணாலும் எதிர்கருத்து வைக்கலாம், விவாதம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். இங்கே எல்லாருக்குமே உரிமை உண்டு. இவனுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது, இங்கே யாருக்குமே இடம் கிடையாது, சட்டத்துலேயும் இடம் கிடையாது. இந்த மனிதர் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுலாம் இங்கே எந்த சட்டத்துலையும் இடம் கிடையாது. ஸோ அதனால் அவருடைய சொந்த கருத்து, அவர் அஜித்தை மீட் பண்ண போனார்னா அவர் அஜித்தை மீட் பண்ணி வந்து சுவாரஸ்யமான விஷயத்த திரும்ப ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் மனுஷனை பார்க்கும்போது அவருக்கு பெற்ற வெற்றியை அவ்வளோ ஈஸி இல்லை, அது உருவாக்கப்பட்டதில்லை அப்படின்றதுலாம் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, அந்த வெற்றின்ற ஒரு இடத்துக்கு அடையிறதுக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருக்கான்றதை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை இவனுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது விஜய்க்கு எதிரான கருத்து, இது விஜயோட கட்சிக்கு எதிரான கருத்துன்னு இவங்கெல்லாம் கிளப்பிக்கிட்டே யாரும் பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு தான் இவங்க பொறுப்பாக முடியாது. இப்போ ஒரு விஷயம் கேட்குறோம் சார், நம்ம கேட்குறோம், நம்ம வந்து சச்சினை பிடிக்குமா
கங்குலியை பிடிக்குமான்னு கேட்குறோம். நம்ம சச்சினை தான் நாங்கள் பிடிக்கணும். ஓ அப்போ சச்சின் உனக்கு வந்து டிராவிட்டை பிடிக்காதான்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏய் நீ கேட்ட கேள்வி சச்சினை பிடிக்குமா கங்குலியை பிடிக்குமான்னு தான் கேட்டேன். எனக்கு சச்சினை பிடிக்குன்றேன். டிராவிட்டை பிடிக்காதான்னு கேட்டேன். நான் நாடா போய் சொல்லணும்ல. அந்த மாதிரி கதையை தான் இவங்க எடுத்துக்க முடியும். அவர் அஜித்தை மீட் பண்ணதை பற்றி அவருடைய பர்சனலாக ஒரு ஒப்பீனியனை முன்வைக்கிறாரு. ஓ இது விஜய்க்கு எதிரானதான் அர்த்தம். அது அவர் விஜய் பற்றி எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை, அவர் பேசவும் இல்லை முதல்ல. அதே மாதிரி கதை தான் இப்போ அஜித்தோட இன்டர்வியூ இப்படி தானே தவறெல்லாம் சித்தரிச்சு போட்டாங்க. விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டுருந்தானுங்களா உங்களுக்கு? அடுத்த வாட்டி அவர் செருப்படியே பதிலே கொடுத்தாரு உங்களுக்கு. இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து சினிமா விமர்சகன்ற பேரில் வந்து அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. முன்னாடிலாம் ஒரு காலத்தில் வந்து விளையாட்டுக்கு பத்திரிகை, சினிமாவுக்கு பத்திரிகையாளர்கள், அரசியலுக்கு பத்திரிகை தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ யார் எதில் இருக்காங்கன்னே தெரியல. எல்லாரும் எல்லாத்தையும் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எந்த அளவு ஒரு உன்னிப்பாக பார்க்குறாருன்னு பாருங்கள் விஷயங்களை. ஸோ அதுதான் வந்து சூர்யாவுக்குள்ள மேம்போக்காக வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இது இவருக்கு எதிரானது, இது இவருக்கு எதிரானதுன்றலாம் இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கதைகள். அதெல்லாம் எந்த கதையும் கிடையாது, எந்த ஆணியும் ஒன்றும் பிடுங்க முடியாது இவங்க நினைச்சாங்கன்னா. நான் அப்பவும் ஒரே சொல்கிறேன், அஜித் அவர்களுடைய கருத்துக்கு அவர் வந்து அழகாக வந்து ஒரு அன்னைக்கு 2015 சந்திச்ச ஒரு விஷயத்தை தூக்கி வந்து இன்றைக்கி அழகாக வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் 1000 அர்த்தம் உள்ளது அப்படின்வாங்க. இந்த ரஜினி சார் உட்காந்து இப்படி அமைதியாக உட்காந்துருப்பார். எப்பயாச்சும் பார்க்கும்போது எல்லாரும் வந்து நினச்சிப்பாங்க சும்மா கண்டு. ஆனால் அவருடைய அமைதிக்கு 1000 அர்த்தம் இருக்குன்னு வந்து பின்னாடி தான் தெரிய வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு அனுபவசாலி சொல்கிறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் கேட்டுக்கணும். இங்கே ரெண்டுங்கட்டெல்லாம் இருக்கானுங்க எல்லாருமே. அந்த தான் வந்து அவர் தெளிவாக புரிகிற மாதிரியே வந்து உரைச்சியே வந்து அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு மேலும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.